ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்களே, வள்ளல் பெருமான் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் ஆகிய எல்லாவற்றினுள்ளும் சென்று அவற்றினுடைய உட்கருத்து என்ன, இந்த சமுதாயத்திற்கு, மக்கள் இனத்திற்கு அவைகள் என்ன சொல்ல வந்தது என்பதை ஆழ்ந்து சிந்தித்த நிலையிலே இந்த பாடலிலே நமக்கு கருத்தை அருள்கிறார். 6 கோடியாம் சமயங்கள் அகத்திலும் அவை மேல் வீறு சேர்ந்து சித்தாந்த வேதாந்த நாதாந்தம் தேரும் மற்றைய அந்தங்கள். அதாவது சமயங்கள் 6 கோடின்றார். சமயம், மதங்கள், சமயங்கள் வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், அந்தங்கள். சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மொத்தமாக தொகுத்து 6 அந்தங்களாக நம்முடைய முன்னோர்கள் 6 வகை சமயம்னு பிரித்தாங்க. அந்த 6 வகை சமயம் எதுன்னா நாதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சமயங்கள்னு வர சொல்ல கானபத்தியம், சூரிய வழிபாடு, சக்தி வழிபாடு, இப்படியெல்லாம் 6ஆக பிரித்தாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளெல்லாம் 6 கோடியாம் சமயங்கள். இப்போ 6 கோடி எவ்வளோன்றது நமக்கு கோடின்ட்டார். அதனால் எண்ணிக்கையற்றன்னு அர்த்தம். அதுக்கு 6 கோடின்னு சொன்னால் எண்ணிக்கை இல்லை, எண்ணிக்கையற்ற சமய மதங்கள். ஒரு ஜாதியிலும் எப்படி கிளைகள் அப்படியே பெருக்கின்னு போயிடுச்சோ, அதே மாதிரி சமய மதங்களிலும் கிளைகள் பெருக்கினே போயிடுச்சு. அப்படி அவைகள் கணக்கற்ற நிலையில் இருக்கிறது என்பதை உணர்த்திவிட்டு, அகத்தினும் அவை மேல் வீறு சேர்ந்த சித்தாந்த வேதாந்த நாதாந்தம் தேரும் மற்றைய அந்தங்களிலும். அப்போது அந்தங்கள் நாதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம் இப்படிப்பட்ட அந்தங்கள் முடிவுகளிலேயும் அந்த சிவம் ஒன்றே அன்றி வேறு கண்டிலேன். அதான் சொல்கிறார். மொத்தமாக அப்படியே பிழிஞ்சு சாராக கொடுக்குறார் அவர். எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னன்னா கடவுள். அந்த கடவுள் எதுன்ற சொல்ல தான் ஒன்று ஒரு டைரெக்ஷனில் அடையாளம் காமிக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, சிவம் ஒன்றே அன்றி வேறு கண்டிலேன். வள்ளல் பெருமான் சொல்லுகிற அந்த சிவம் என்பது, சிவன் வேறு, வள்ளல் பெருமான் சொல்லுகிற சிவம் வேறு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சிவம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சிவன் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற 3வது தொழிலை செய்கின்ற கடவுள் தான் சிவன். ஆனால் இங்கே சிவம் என்று சொல்லப்படுவது உரைநடை பகுதியில் வள்ளலார் சொல்கிறாரு, சிவம் என்பது சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்றால் அழியாதது, சித்து என்றால் அற்புதங்களை செய்வது அல்லது பேரறிவு, ஆனந்தம் என்றால் பேரின்பம். இந்த 3 நிலைகளையும் உடைய பொருள் எதுவோ அதுதான் சிவம். அந்த சிவம் ஒன்றே பொருள் என கண்டேன், வேறு கண்டிலேன்னு சொல்கிறார் அவர். அப்போ நீங்கள் சொல்லுகிற பல சமய கடவுள்கள், ஏற்பாட்டு கர்த்தர்கள் இவர்களெல்லாம் இந்த 3 நிலைகளிலும் பொருந்தக்கூடிய நிலையிலே இல்லை. இப்போ நீங்கள் சைவ கோயிலில் போனீங்கன்னா சிவபெருமான் வடக்கு பார்த்து தியானம் பண்ணிக்கிறார். கீழே 4 பேர் உட்காந்துன்னு இருப்பாங்க. சனகர், சனத்குமார், சனாதனர், சாந்தனர்னு 4 பேர். மாணவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணிக்கிறார். உபதேசம் பண்ணுறதோடு இல்லாமல் வடக்கை பார்த்து தெற்கை பார்த்து உட்காந்து தியானம் பண்ணின்னு இருக்கிறார். யாரை வணங்குறார் அவர் தெரியாது. அவருக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கிறார்ன்றது அவனா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்கிற ஆக்கல், அழித்தல், மறைத்தல், காத்தல், அருளல் என்கிற 5 தொழில்களையும் செய்கிறவர்கள் யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இவர்கள் 5வரும் இறைவனுடைய அருள் ஒளியை சிறிதே பெற்று, ஏகதேசம் முழுமையாக அல்ல, இறைவனுடைய அருளை சிறிதே பெற்று அவருடைய கட்டளைப்படி தான் இதை செஞ்சுங்கிறாங்களே ஒழிய இவர்கள் முழுமுதற் கடவுளுக்கு ஒப்பு ஆகார்கள். அதாவது தான் வள்ளலார் சொல்லுவார், நான் சொல்லுகிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் இதுவரை சமய மதங்களில் மற்ற மார்க்கங்களில் சொல்லப்பட்ட கடவுளர்களில் ஒருவர் அல்ல. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவர் சிவனை தான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு, அப்புறம் விஷ்ணுவை தான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு, சமரசமாக எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் சொல்கிறாரு, இயேசுவை தான் இவர் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு, இப்படின்னு பொதுவாக பொருள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் குறிப்பாக சொல்கிறாரு, நான் சொல்லுகிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் இதுவரை வந்த சமய மதங்களில் சொல்லப்பட்ட கடவுளர்களில் ஒருவர் அல்ல. இவர்களெல்லாம் எதிர்பார்க்கின்ற ஒப்பற்ற தனித்தலைமை கடவுள். அதில் தான் அவர் வள்ளலார் வாசகம் போட சொல்ல, எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்வார்.
ஏன்னா இதெல்லாம் கடைசியாக அவர் சித்தி வளாகத்தில் இருக்கும்போது அந்த ஞான தேகத்தை பெற்றுக்கொண்ட பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழும்போது அவருக்கு கிடைத்த அந்த அனுபவ உண்மைகளை தான் விண்ணப்பங்களாக எழுதி நமக்கு வெளியிட்டிருக்கார். அந்த விண்ணப்பம், அந்த ஞான விண்ணப்பத்தில் வருது இந்த செய்தி. நான் சொல்லுகிற கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் இதுவரை வந்த கடவுளில் ஒருத்தர் கிடையாது. சமய மதங்கள்லாம் சொல்கிற கடவுளெல்லாம் நான் சொல்லலை. இவர்களெல்லாம் எதிர்பார்க்கின்ற ஒப்பற்ற தனித்தலைமை வாய்ந்த ஒருவர் வரப்போ அவர் தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறார் அவர். அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிவம்னு சொல்கிறது. சிவம் என்றால் சத்து சித்து ஆனந்தம். சிவம் ஒன்றே பொருள் என கண்டேன் அன்றி வேறு கண்டிலேன். என்னுடைய எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டேன்பா. நான் பெற்ற அனுபவத்தினுடைய முதிர்ச்சி என்னான்னு கேட்டிங்கன்னா அருட்பெருஞ்சோதி தான். கடவுள் ஒளிமயமாக விளங்கி கொண்டிருக்கிறார். எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுள் தான் சிவம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இப்போ வணங்குகிற பற்பல பெயர்களிலுடைய கடவுளர்களினுடைய உண்மைத்தன்மையெல்லாம் நீங்கள் உய்த்து அறிய வேண்டும். அதெல்லாம் முழு முதல் கிடையாது. அதால் வேறு கண்டிலேன் பெரியர்கள் விளம்பீர். அப்புறம் இந்த கடவுளையெல்லாம் ஏற்படுத்தணும் ஒருத்தருக்கிறார் பாருங்க, அவங்களாம் அவர் ரொம்ப மரியாதையாக ரொம்ப பெரியவங்க பாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அப்படி யாராவது கடவுள் இதை தவிர அந்த அருட்பெருஞ்சோதி தான் சிவம் தான், அதை தவிர வேறு எதுனா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட கடவுளை பார்த்துருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று போடுறார். பெரியர்கள் கண்டீரேல் விளம்பீர் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாரும் உண்டாக்குனாங்களே ஒழிய கற்பனையில் அவங்க பார்க்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன நினச்சாங்களோ அதுதான் கிடச்சிது. எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதின்றார் அவர். நீ வண்ணம் வேறெனினும் வடுவி வேறெனினும் வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததால் வேறு அறியேன்றார் அவர். அப்போது எல்லா கடவுளர்களிலும் உள்ளே இருந்து அருளாட்சி வழங்கி கொண்டிருப்பது எதுன்னு கேட்டால் அதுதான் முழு முதல் கடவுளாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த உயிர் எங்கேருந்து எப்படி வேணுனாலும் அருள் பாலிக்கின்ற ஒரே கடவுள் அருட்பெருஞ்சோதி தான். இதுதான் என்னுடைய முடிந்த அனுபவம். எப்போ சொல்கிறார் அவர், இந்த உடம்பு ஞானதேகமாக பிறகு இறைவனோடு இரண்டரை கலந்த பிறகு நமக்காக மறுபடியும் இந்த ஆன்ம நிலையில் இந்த பேரறிவினுடைய உண்மைத்தன்மையை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவாக சொல்கிறார். இப்படிப்பட்ட அந்த ஞான விளக்கங்களை நம்ம ஆழ்ந்து கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் அவர் சொல்கிறாரு, அவருக்கு மிச்ச சமய மதங்களில் காழ்ப்புணர்ச்சியாக கிடையாது. புயலுற்ற உலகில் ஒரு சமய மத நெறிகளிலே சென்று இறந்து வீண் போயினார். இந்த மக்களெல்லாம் போய் போரில் செத்ததை விட சமய மதங்களை அடிச்சுக்கிட்டு செத்தவங்க எவ்வளோ பேர். ஒரு பெருமாளுடைய சன்னிதானத்தை சிதம்பரம் கோயிலில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அரசன் வைக்க சொல்ல நூற்றுக்கணக்கான வைதிகர்கள் சிவனை வணங்குற போய் குளத்தில் வந்து சேர்த்துட்டாங்க, மரணமடைந்தார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். கோபுரத்தில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இதெல்லாம் வரலாறு சொல்லுது. அப்போ ஏன் அந்த அடமன் டைப்பு? இப்போ இவர் என்ன கேட்டாரா, சிவபெருமான் நெத்தியில் விபூதி வச்சிங்கள பார்த்தா கண்டு முட்டு, சிவான்ற வார்த்தையை கேட்டால் கேட்டு முட்டு, உடனே போய் குளிச்சிடணும். ஏன்னா இதெல்லாம் தடைகளாம், முட்டுன்னா தடை. ஏன் இந்த வைராக்கியம்? அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் யாராவது பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா வைஷ்ணு பெருமாள்னு, அப்படிப்பட்ட நீங்கள் கடவுளை பார்த்துருந்தா, அப்படிப்பட்ட கடவுள் உண்மையாக இருந்தால் நானும் என் அனுபவத்தில் போய் பார்த்துட்டேன், அவைகளெல்லாம் முழு முதல் உண்மைகள் அல்ல, ஒரு ஏற்பாட்டு கர்த்தர்கள் தான். இறைவனுடைய அருளை சிறிதே பெற்று இந்த இயக்கத்தை செஞ்சுங்கிறாங்களே ஒழிய அவர்களுக்கு தனி வல்லபம் கிடையாது. நீங்கள் அவங்கள கும்பிட்டுட்டு ஏமாந்து போவாதீங்க. அப்படின்றதுனால தான் பெரியர்கள் கண்டீரேல் விளம்பீர். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தான் வணங்கிய தெய்வம் எங்களுக்கு காட்சி கொடுத்ததுன்றாங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம்தான் மாதொரு பாகனாய் வருவார் அப்படின்னு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கிறியோ அப்படி தான்ப்பா வருவார் அவர். அதெல்லாம் நீ நினைக்கிற நினைப்பில் தப்பு இருக்குது. நான் அப்படி நினச்செல்லாம் பார்த்துட்டு கடைசியாக முடிவில் அனுபவத்தில் சொல்கிறேன், ஒளி தான் அருட்பெருஞ்சோதி, அதான் முழுமையான கடவுள். அப்போ நீங்கள் எண்ணத்துலேருந்து கொஞ்சம் மாறுதலுக்கு வாங்க. இப்படி நீங்கள் உண்மையான கடவுள் இல்லாமல் பொய்க்கடவுளை போய் ஏமாந்து போனீங்கன்னா முடிவான ஞானதேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கண்டவர்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒன்று மரணம் அடைஞ்சிட்டாங்க, இல்லைன்னு சொன்னால் சமாதியில் போய் உட்காந்துட்டாங்க.
அதனால தான் வள்ளலார் சொல்வார் சமாதி பழக்கம் பழக்கம் அல்லன்றார். அப்போ நீங்கள் என்ன பெறணும்னா சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற வேண்டும். இந்த உடம்பை மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாக்காமல் பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்கிற மரணமிலா பெருவாழ்வு என்கிற ஞான தேகத்தை பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆக வேண்டும். இதை தான் வள்ளல் பெருமான் இந்த 4 வரியில் நமக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலோட்டமாக எதையோ சிந்திச்சுட்டு அவர் என்னவோ சொல்லியிருக்கிறாரு, அது அவருக்கு மட்டுமே பொருந்தும், நமக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய அறிவினாலையும் ஆழ்ந்த அனுபவத்தினாலையும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது நமக்கு இந்த உண்மைகளெல்லாம் வள்ளல் பெருமான் எடுத்து விளக்குகிறார். இந்த அனுபவத்தை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த பாடலுடைய தெளிந்த விளக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொல்லுங்கள், இதில் ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்கள், இல்லை அடுத்த பாடலுக்கு போகலாம். ரொம்ப நன்றிங்க. இதே கருத்தை அருணகிரி பெருமான் சொல்றாருங்க. உத்தரமேறு திருப்பதிகத்துல ஒரு பாடல சொல்றாரு, அரிய சமயம் 1 கோடி அமரர் சரணர் சதகோடி அறியும் அயனும் 1 கோடி இவர் கூடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவு ஊர அருள்வாயே அப்படின்னு சொன்னாரு. ஆமாம், நீங்க சொன்ன மாதிரி அரிய அயன் இவங்கெல்லாம் 1 கோடிங்கிறாங்க, கோடி கோடியாக இருக்கிறாங்க. கரெக்ட். அப்போ இதுல அவர் என்ன அரிய அரிய அறியாத அடிகள் அறிய, அப்போ அறியாத அடிகள் அறிய தான் தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரமா இதுவரையிலும் நான் தெரிஞ்சுக்கலையா, என் அறிவுல நீ சொல்லிக் கொடுயா அப்படின்னு முருகப்பெருமானை பாடுற மாதிரி அந்த திருப்புகள் அமைஞ்சிருக்குது. ஏறக்குறைய இந்த கருத்து வர மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்ட். கோடி கோடியான பிரம்மாக்கள், கோடி கோடியாக விஷ்ணுக்கள், பெரியவங்களா தான் இருக்காங்க எல்லாமே. அதனால தான் அவர் ரொம்ப உயர்வாக சொல்கிறார் அவங்கள, பெரியர்கள் விளம்பீர். நான் என்னுடைய அனுபவத்தில் கடவுள் ஒருவர் தான், அவர் அருட்பெருஞ்சோதி, அவர் சிவம் என்பதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டேன். நீங்கள்லாம் எவ்வளவோ கடவுளை பற்றி பேசியிருக்கிறீங்க, உங்களெல்லாம் நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திங்க அப்படின்ட்டு அவர் விண்ணப்பம் மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், அடிகள் அறிய, ஆமாம், அடியேனும், ஆமாம், அறிவுள்ள அறிய, ஆமாம். நம்ம எதை அறியணும்னா இறைவனுடைய திருவடி எதுன்னு தான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் அருணகிரி அது விண்ணப்பம் வைக்கிறார். அடிகள் அறிய, இறைவனுடைய திருவடி எதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரிக்வஸ்ட் வைக்கிறார். அப்போ அந்த சிந்தனையை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, அருணகிரி பெருமான் நாம அடிகள் தெரிஞ்சுக்கணும்னு நமக்காக சொல்லியிருக்காரு. ஆமாம். ஆனால் ஐயா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அதான் சிவம் ஒன்று தான் என் பொருள், ஆமாம், வேற யாருன்னா பார்த்து தான் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு சவால் வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு அத்தாரிட்டி ஐயாவுக்கு இருக்கு பாருங்க. அனுபவம், அதுதான் அனுபவத்தினுடைய தெளிவு. அடுத்த பாடலுங்க 5555 பாடல் நம்பர். பாட்டு முதல் வரி அருள் விளங்கிய திருச்சிற்றம்பலத்தே. ஸோ அந்த பாடல் இப்போ படிக்கலாங்க. அருள் விளங்கிய திருச்சிற்றம்பலத்திலே அழியா பொருள் விளங்குதல் காண்மினோ காண்மினோ புவீர் மருள் உளங்கொளும் வாதனை தவிர்ந்தருள் வளத்தால் தெருள் விளங்குவீர் ஞான சன்மார்க்கமே தெளிவின். அதாவது அருள் விளங்கிய திருச்சிற்றம்பலத்திலே அழியா பொருள் விளங்குதல் காண்மினோ. காண்மினோ 2 காண்மினோ போடுறார். யாருக்கு சொல்கிறாரு? புவியீர், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களே, நீங்கள் அருள் விளங்கிய திருச்சிற்றம்பலத்திலே அழியா பொருள் விளங்குதல் காண்மினோ காண்மினோன்றார். திருச்சிற்றம்பலம் என்பது இந்த உடல் ஆலயத்திலே எதை குறிக்கும்? சிற்சபையை குறிக்கும். இந்த 2 புருவங்களுக்கும் நடுவிலே இருக்கின்ற சிற்சபை என்கிறது. இந்த இடத்துல அழியா பொருள் என்ன இருக்குது? இதுவரை வந்தவர்கள் இந்த விளக்கத்தெல்லாம் சொல்லவே இல்லை நமக்கு, எல்லாம் புறத்தில் காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும்தான் இந்த புறத்தில் இருக்கிறது பூரா அகத்தில் இருக்குதுன்றதை நமக்கு விளக்கமாக சொல்கிறார். அந்த பாடல் தான் இது. அருள் விளங்கிய, அங்கே என்ன விளங்கி கொண்டு இருக்குதுன்னா இறைவனுடைய திருவருள் விளங்கி கொண்டு இருக்கிறது. வள்ளல் பெருமான் சொல்வார், இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஆன்மா இருக்கிறது. இந்த உடம்பில் இருக்கிற நான் யார் எண்ணில் நான் ஆன்மா. இருப்பிடம் லலாடஸ்தானம் என்கிற 2 புருவங்களுக்கும் நடுவிலே பொட்டு வைக்கிற இடம். கோடி சூரிய பிரகாசம், 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கலந்த வண்ணம் உடையவன். எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க.
இதுவரை வந்தவர்கள் யாராவது ஆன்மாவை பற்றி பேசியிருக்காங்களா? கடவுளை பற்றி இதுதான் கடவுள், இதுதான் கடவுள், இதை கும்பிடுங்க, இதுக்கு இந்த பாட்டை பாடுங்க, இதை இப்போ இந்த 10 பாட்டை பாடிங்கன்னா உங்கள் பாவம்லாம் போயிடும், இப்படியே சொல்லி வச்சாங்களே ஒழிய நீங்கள் என்ன செய்யணும்? வள்ளலார் சொல்கிறாரு, இந்த உடம்பில் 4 இடங்களில் இறைவன் அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உடம்புல இறைவன் காரியப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. எல்லாம் புறத்தில் காமிச்சாங்க. இங்கே போ, அங்கே போ, இந்த மலை மேலே போ, அந்த அருவிக்கு போ, இங்கே போ, அங்கே போன்னு காமிச்சாங்களே ஒழிய இந்த உடம்பை யாராவது முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதுதான் சன்மார்க்கம். அதனால தான் சன்மார்க்கத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்லந்தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தம் காளாமணி விளக்கே, உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், காண்மினோன்றார் வல்லார். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்போ நீங்கள் இறைவனை அடைய வேண்டிய அந்த உத்தமனாக இருக்கின்ற அந்த இறைவனை, புருஷோத்தமன், அவனை இந்த உடம்பில் தான் நீங்கள் பார்க்கணும். அதை தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் காலத்துக்கு ஏற்றவாறு, மக்களுடைய அறிவு பக்குவத்திற்கு ஏற்றவாறு புறத்தில் ஆலயங்களாகவும் இடங்களாகவும், இப்போ ஒன்றில் மதுரைன்னு ஒரு இடம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு சாதாரண மண்ணாக இருந்த இடத்த மக்கள் குடியேற பிறகு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன வச்சாங்க? மதுரை. மதுரம் என்றால் இனிமை, ஐ என்ற பீஜம். அப்போ இனிமை என்கிற அந்த இனிமை எங்கே இனிமை இருக்குதுன்னா ஐ என்கிற பீஜத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஐயின் தமிழில் ஒரு எழுத்து இருக்குது. இப்போ அந்த ஐ என்கிற பீஜம் இந்த உடம்புல எங்கன்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்கள், இது இப்படி போட்டிங்கன்னா இது பாருங்கள், ஐ தான் மேலே கொஞ்சம் விரிஞ்சு வரும், கீழே சுருங்கி வரும். அப்போது அது பாருங்கள், இப்படி 2 வட்டம், கீழே ஒரு 2 வட்டம், இதுதான் ஐ. இங்கேயும் இங்கே நம்ப கடவுள் இருக்கிறாரு. இதை குறிக்கிற வார்த்தை தான் மதுரை. நம்ம என்னைக்காவது இந்த வார்த்தையை சிந்திச்சோமா? இதுக்கு பொருள் சிந்திச்சோமா? மதுரை மதுரை மதுரைன்னு மதுரை தமிழை பேச கற்றுக்கணுமே ஒழிய மதுரை என்கிற வார்த்தையிலே நம்முடைய முன்னோர்கள் சுட்டி இருக்கிற பொருள் என்ன? அங்கே ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க. அந்த ஆலயத்தில் மதுரை சொக்கநாதர், அப்புறம் அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? மதுரை மீனாட்சி. அதாவது அந்த பெயர்களிலேயும், ஊர் பெயர்லேயும் சரி, அங்கே இருக்கிற கடவுள் பெயர்லேயும் சரி, மகத்துவமான உண்மைகளை விளக்கி இருக்கிறார்கள். ஆனால் நம்ம அந்த பேரை வச்சுனுக்கிறமோ ஒழிய, பேரை உச்சரிக்கிறமோ ஒழிய கருத்து என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சிந்திக்கலை. அதை தான் வள்ளலார் சொல்கிறாரு, இந்த உடம்பில் எப்படி இந்த புறமாகிய உலகத்தில் 4 இடங்கள், இந்த அகமாகிய இந்த உடம்பில் 4 இடம், 8 இடங்களில் இறைவன் அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், இறைவன் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற இடம் 4ன்றார் அவர். இந்த அண்டத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம், இந்த 4 இடத்துலையும் இறைவன் அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த உடம்புக்கு வந்துட்டிங்கன்னா இந்த உடம்புல 4 இடம்ன்றார் அவர். இதுவரை வந்தவர்கள் இந்த புறத்தில் தான் சூரிய வழிபாடுன்னா, சந்திர வழிபாடுன்னா, பௌர்ணமின்னா, அமாவாசைன்னா இப்படியெல்லாம் சொன்னாங்களே ஒழிய, புறத்தில் நமக்கு விளக்கங்கள் சொன்னாங்களே ஒழிய, இந்த வழிபாடு பண்ணுங்க, இந்த விளக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே ஒழிய, இந்த அகத்தை அவங்க சுட்டி காமிக்கலை. வள்ளல் பெருமான் தான் முதலில் சொல்கிறார், இந்த உடம்புல 4 இடத்துல இறைவன் காரியப்படுறாரு. அவர் சொல்கிற 4 இடம் இந்த உடம்புல என்ன இடம்னா இந்திரிய ஒளி. இந்திரியம்னா என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 இடத்துலையும் இறைவனுடைய அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவன் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? இந்திரிய ஒளிக்கு அடுத்தது மன ஒளி. இதுவரை வந்தவர்கள் மனம் தான் பேசினாங்க, மன ஒளின்னு பேச தெரியல. ஏன்னா மனம் ஒளியாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறது என்பதை முதலில் சொன்னவர் தான் வள்ளலார். மன ஒளி. 3வது உயிர் ஒளி. இதுவரை வந்தவர்கள் உயிர்னு சொன்னாங்க, ஒளின்றதை சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க அதை அனுபவிச்சாங்களோ இல்லையோ நமக்கு அதெல்லாம் தெரியாது. யாரையும் நம்ம குற்றம் குறை காண்பது கிடையாது சன்மார்க்கத்தில். பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் ஆனால் நம்ம தெளிவுக்காக, அன்பர்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம விளக்கம் சொல்கிறோம். சொல்ல நம்ம யாரையும் தாழ்த்தி சொல்லலை, குற்றம் சொல்லலை, தெளிவுக்காக சொல்கிறோம். ஏன் உயிர் ஒளின்ற வார்த்தை இது வரைக்கும் வரல? வள்ளல் பெருமங்கிட்ட தான் முதல் வந்துருக்குது. அப்போ உயிர் ஒளியாகவும் உணர்வாகவும் இருக்கிறது என்பதை அனுபவத்தில் கண்டறிந்தவர் வள்ளலார். உயிர் போயிடுச்சுன்றாங்க. யாராவது உடம்புலேருந்து உயிர் போனதை பார்த்தாங்களா? போயிடுச்சுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ எல்லாம் மௌடிகமாக வாழ்ந்துட்டாங்க. அப்போ கேள்வி கேட்டால் எங்கேப்பா போயிடுச்சுன்னு கேட்டால் வெளியில் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்றாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, குணம் புதைக்க உயிர் அடக்கம் கொண்டதுன்றாரு. எங்கேயும் போலப்பா, உள்ளவே அடங்கி இருக்குதுப்பான்றார். எவ்வளோ பெரிய புரட்சி! இந்த ஆன்மீக உலகில் எவ்வளோ பெரிய அதிசய செய்தியை சொல்கிறார் வள்ளலார். இந்த செய்தியை நம்ம பார்த்து சிந்திச்சிருக்குமா? எல்லாம் சொல்கிற மாதிரி உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம். ஏன் மாற்றணும்? இனிமேல்
உயிர் அடக்கம் கொண்டிருக்கிறது. அந்த உடம்புக்குள்ளே இன்னும் உயிர் இருக்குது, வெளியில் போகல. எதை வச்சு வெளியில் போச்சு? நீங்கள் சுவாசம் நின்று போச்சா? ஒருத்தன் தூக்கி நிற்கிறான், ஆழ்ந்து சுவாசம் கம்மியாக தான் போவான், ஆனால் செத்துருவானா, அவன் செத்துட்டேன்னு அர்த்தமானா. இப்படி மூணாவது சொல்கிறாரு உயிர் ஒளின்றார். உயிர் ஒளியாக இந்த உடம்பில் இருக்குதுன்றார். அதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இயல் அருள் ஒளி ஓர் ஏகதேசத்தினாம். சொன்ன பாருங்க, உயிர் ஒளி காண்க என்று உரைத்த மெய்ச்சிவமே அகலில் வருது. இயல் அருள் ஒளி, இறைவனுடைய அருள் ஒளி காரியப்பட்டு கொண்டிருக்கிற 4 இடங்களில் உயிர் ஒளியும் ஒன்று. அந்த உயிர் ஒளியை நீ பார்க்கலாம்ன்றார் அவர். உயிரொளி காண்க என்று உரைத்த மெய்ச்சிவமே, நீ பார்க்கலான்றார் அவர். பாருன்னு சொன்னார். நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்தோமா, இல்லை கேள்வியாவது கேட்டோமா? எங்கப்பா இந்த அகவலில் சொல்லிட்டாருப்பா உயிர் ஒளி காண்கன்னு சொல்கிறாரு. அப்போ பார்க்க முடியுமா உயிர் ஒளியை? இதுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சன்மார்க்க ஞானி மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரு, அந்த இறைவனை நான் கண்ணால் யானும் கண்டேன் போற்றின்றார். போற்றி திருவகவல்ல பார்த்தம்பா நான் கடவுளை அப்படின்றாரு. அப்போ இவங்கெல்லாம் சொன்னது என்ன மகத்துவம், என்ன உண்மை? அதில் நம்ம சிந்திக்க வேணாவா? அதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதால் இந்த உடம்பில் இருக்கிற 3வது அருள் விளங்குகின்ற இடம், இறைவன் காரியப்படுகின்ற இடம் உயிர் ஒளி. 4வது ஆன்ம ஒளி. இந்த ஆன்ம ஒளியை தான் இப்போ வள்ளலார் சொல்கிறார். அருள் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்திலே அழியா பொருள் விளங்குதல் காண்மினோ புவியீர். அப்போது இந்த உடம்பில் இறைவன் அருள் விளங்குகின்ற இடம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா ஒளி. இந்த ஆன்ம ஒளியை நீங்கள் அனுபவித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கன்றார். ஏன்னா நம்ம பார்க்கல, பா நல்லா செய்ப்பா நல்லா செய்ப்பான்னு ஏன் செய்தின்னு சொல்கிறாரு. நம்ம அதில் கவனத்தை செலுத்தலை, வேறு எதுலேயோ பராக்கிலே இருக்கணும். நம்ம வெளியில் தான் அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னு காடு மேடு பள்ளமெல்லாம் திரிந்து கால் அழுத்தேன் பராபரமேன்ற வள்ளலார் தாய்மானவர் சொல்கிறார். அப்படி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இந்த உடல் ஆலயத்திலே ஆன்ம ஒளியிலே இறைவன் அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இறைவன் அருளை பெறணும்னு சொன்னால் நீங்கள் அவர் காரியப்படுற இடத்துல போய் கவனம் வச்சா தானே இறைவன் அருள் கிடைக்கும். அவர் காரியப்படுகின்ற இடம் இந்திரிய ஒளின்னு சொன்னார். அப்போ மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5ல் எந்த இடத்துல அதிகமாக இறைவனர்கள் காரியப்படுது, இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். சன்மார்க்கன்றது அறிவுபூர்வமாக நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். இப்போ காதில் வயசாக அந்த செயல்பாடு குறைஞ்சி போகுது, அப்புறம் வாசனை போயிடுது, வயசாக தெரியலப்பா, நாக்கில் சுவை போயிடுது, அதுக்கப்புறம் கண்ணில் ஒளி போயிடுது, இப்போ பார்வை தெரியலப்பா. அப்போ இந்த இடத்துல எப்படி அவர் செயல்படுறாரு நீங்கள் புரிஞ்சுக்க வேணாவா? வள்ளலார் சொல்கிறாரா? அப்போ அந்த இடத்த நம்ம ரிசர்ச் பண்ணணும், எப்படி உள்ளேருந்து செயல்படுது. இதுக்கு மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குது இந்த உடம்புக்குள்ளே? இப்போ கண் ஒளி வருதுன்னு சொன்னால் அது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது? டைரெக்டாக மூளையோட தொடர்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மனிதன் இறந்து விட்டால் கடைசியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவனுடைய கண்ணை பிரித்து ஃபோட்டோ எடுத்தோம்னா அதில் பதிவுகள் இருக்குன்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. இப்போ ஆதார் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கை பிரிண்ட் எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ என்ன தெரியுங்களா, கண் ஒளியை தான் ஃபோட்டோ எடுக்கிறான், உயிர் ஒளின்றோம். அதுக்கு எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஆனால் வள்ளலார் எத்தனையோ 190 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் அவர். இந்த உடம்பில் இறைவன் இருக்கின்ற இடம், அருள் ஒளி விளங்குகின்ற இடம் ஆன்ம ஒளி. 4வது சொல்கிறாரு, 4வது சொல்லுகின்ற இடம் 4வது தான் ஆன்ம ஒளி சொல்கிறார். அப்போது இந்திரிய ஒளி, மன ஒளி, உயிர் ஒளி, ஆன்ம ஒளி, இந்த 4 இடம். இதில் தான் ஆன்ம ஒளியை பற்றி இங்கே சொல்கிறார். சன்மார்க்க சான்றோர் பெருமக்களே, வள்ளல் பெருமான் நமக்கு என்ன குறிப்பு கொடுக்குறாருன்னா, இந்த உடல் ஆலயத்தில் இருக்கின்ற ஆன்ம ஒளி உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்களப்பா. உங்ககிட்ட 1000 ரூபாய் நோட்டு கையில் வச்சுங்கிற, ஆனால் அதை எடுத்து செலவு பண்ண உனக்கு தெரியல, வெளியில் நின்று பிச்சை எடுத்துக்கிற. யாருன்னா 2 பைசா போடுவானா, 5 பைசா போடுவானா, 1 ரூபா போடுவானா, ஐயா பசி எடுக்குது அப்படின்னு கெஞ்சுறீங்களே. ஏன் கெஞ்சிங்கிறீங்க? மொத்தம் நம்முடைய முன்னோர் பெருமக்கள் திருமூலர், இது கிறிஸ்துவுக்கு முன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் திருமூலர் 3000 பாட்டில் தெளிவாக சொல்கிறார், ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். கடவுள் இருக்கிற இடம் எங்கன்னு அவர் சொல்கிறார். ஈசன் இருப்பிடம் யாரும் தெரிஞ்சுக்கல. நாசிக்கு அதோ முகம் 4 மூ விரலடை, ஈசன் இருப்பிடம் யாரும் அருகிலேருந்து அவர் சொல்லிட்டாரு. நம்ம தாத்தாக்கு தாத்தா கடவுள் எங்கே இருக்கிறாரு? நாசிக்கு அதோ, நாசினா மூக்குக்கு உள்ள 4 மூ விரல், இது பாருங்க, 4 விரல் 3 விரல் உள்ளே போனோம். இதை தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதேடி கண்ணம்மா அப்படின்னு சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதை சொன்னாங்க யாருக்கும் தெரியும். அதை தான் வள்ளலார் சொல்கிறார். ஐயோ, அருள் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்திலே பொருள் விளங்குகிறது. என்ன பொருள் அது? மகத்துவமான பொருள் விளங்குகிறது. என்ன பொருள் அது? ஆன்மா என்கிற பொருள்.
நீ இந்த இந்த உடம்புல இருக்கிற யார்? நீ ஆன்மா, கோடி சூரிய பிரகாசம். ஆனால் இப்படிப்பட்ட பேரொளி பிழம்பான என்னை என்னப்பா, அப்போ உள்ளுக்குள்ளே கோடி சூரிய பிரகாசம் இருக்குது, ஆன்மா சிற்றன்னு இருக்குது. ஆனால் ஏன் எனக்கு தெரியல? நான் கண்ணை மூடனா எனக்கு இருட்டு தானே தெரியுது, ஒளி தெரியலையே. ஒளி தெரியணுமேன்னா அங்கே தான் என்ன ப்ராப்ளம்னா வள்ளலார் போட்டார், 7 திரையை காமிச்சார். ஆசாபாசங்கள் என்கிற 7 திரைகள் உங்களை மறைத்து கொண்டிருப்பதால் இந்த பேரொளி உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுடைய மனமாகிய அஞ்ஞானத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீங்க. இந்த பாருங்கள், இப்படிப்பட்ட பேரொளி உள்ளே இருக்குது. அந்த ஒளியை 7 திரைகள் மறைச்சிருக்குது. என்ன திரைகள்? ஆசைகள். ஒரு ஆசையா, 2 ஆசையா, முடிவாக 3 ஆசை சொல்லிட்டாங்க. ஆனால் விரிக்க போனால் அது கோடி கோடியான ஆசைகள். 1000 வாசல் இதயம், இதில் 1000 எண்ணங்கள் உதயம். அப்போ ஆசைகள். அதுக்கப்புறம் என்ன? காம. பாருங்கள், முதல்ல என்ன? அது காமம். ஏன் முதல் பெரியவங்க சொல்லி வச்சாங்க? அதுதான் வாழ்க்கையினுடைய முதல் தேவையே. அதுக்காக தான் உயிர்கள் பிறந்து 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 அனுபவித்து அனுபவித்து முற்றுப்பெறவே இல்லை. அதில் இன்னொன்று அழிஞ்சுங்கிறோம். உயிர்களுடைய பேஸ் என்னன்னா காமம் தான், இந்த தசை இச்சை தான். இதை அதில் நீ புரிஞ்சுக்கோன்றார் அவர். என்னையா அதில் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கோடிக்கணக்கான உயிரணுக்கள் பாழாகுது அங்கே. அதை நீ முதல் புரிஞ்சுக்கினியா? அது என்னதுன்னு. அந்த இன்பம் எங்கே கிடைக்கிது உனக்கு தெரியுமா? அந்த இன்பம் கிடைக்கிற இடம் தலைப்பகுதி. நீ இந்த உடம்புல கீழ்ப்பகுதியில் கிடைக்குதுன்னு நினச்சிங்கிற. அங்கே கிடையாது ஒன்றுமே. அங்கே ஒன்லி அது மூமெண்ட்டு தான். ஆனால் அந்த உணர்வு இந்த நரம்பு மண்டலம் மூலமாக மேலே சென்று இந்த தலைப்பகுதியிலே தான் உனக்கு அந்த இன்பம் கிடைக்குது. அப்போ அந்த இன்பம் கிடைக்கிற இடம் தலைப்பகுதின்ற என்னைக்காவது நீ ஆராய்ச்சி பண்ணியா? அங்கே கிடைக்குதுனையாவது உணர்ந்தியா? இல்லையே. நீ எதையுமே உணராதனால திருப்பி திருப்பி தப்பே செஞ்சுன்னு இருக்கிற. நம்ம செய்கிறது தப்பா ரைட்டா என்னான்னு தெரிஞ்சிக்கல. இதை தான் வள்ளல் பெருமான் வந்து தெளிவாக விளக்குறார். ஒரு செயலையும் அறிவுபூர்வமாக செய்ய ஆரம்பி. அப்படி செய்ய செய்ய உனக்குள்ள அறிவு எங்கே இருக்குதுன்றதை நீ நுட்பமாக ஆராய்ச்சி செய்வ. அந்த அறிவு இருக்கின்ற இடம்தான் திருச்சிற்றம்பலம். இந்த சிற்றம்பலத்திலே இருக்கிற அந்த பெரும் பொருளான பொக்கிஷமாகிய இந்த அறிவை தான் நீ பயன்படுத்தணும். சன்மார்க்கம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம். இங்கே வந்து சம்பிரதாயம், சாத்திரம், கோத்திரம் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இங்கே வந்து இந்த செயல் சரியா, இதுக்குண்டான தெளிவான விளக்கம் என்ன? இதுதான் சமாச்சாரம். இப்படி நீ கேள்வி கேட்டு பதில் தேடிக்கினே போனீங்கன்னா எல்லாத்துக்கும் உனக்கு நம்முடைய முன்னோர்கள் யாரும் முட்டாள் கிடையாது, எல்லாருமே அறிவாளிகள் தான். ஒரு செயலையும் நுட்பமாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதனுடைய பொருள் தெரியாதனால சடங்காக செஞ்சுக்கிறோம். அதனால தான் வள்ளலார் சொல்லிட்டாரு, சடங்கு சம்பிரதாயம்லாம் தவிர்த்துடுங்கன்ட்டாரு. ஏன்னா அதுக்கு பொருள் தெரியல உனக்கு, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன் நீ. அதெல்லாம் அது காலத்தை நேரத்தை வீணாக்காத. மெயினாக இங்கே வந்துரு. எங்கே? ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. சுத்த சன்மார்க்க முக்கிய லட்சியம் எதுன்னா ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அப்போ இந்த ஆண்மநேயத்தில் தான் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். அப்போ இந்த இடத்தில் இறைவன் அருள் காரியப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் இருக்கிற இடத்துல போய் ஐயா எனக்கு இதுன்னு கேட்டால் கொடுப்பார். அவர் இல்லாத இடத்தெல்லாம் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடங்களெல்லாம் எங்கெங்கோ தேடுகின்றார் ஞானப்பெண்ணே, ஏதும் அறியாரடின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மலயம் தான். இந்த இடத்துல இருக்கிறார் அவர். 4 இடம் சொன்னேன். அதில் வள்ளல் பெருமான் மிகவும் சுட்டி காட்டுவது, மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிற இடம் இந்த இடம். சிற்சபை சிற்சபை சிற்சபைன்னு இந்த இடத்த சிற்றம்பலன்றார். அது கூட தெய்வத்தன்மை பொருந்திய திருச்சிற்றம்பலம். இந்த ஆசாபாசங்களில் தான் காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து ஆசை. இது இந்த 6க்கு மேலே இருக்கிற ஆசையை நீ விட்டுட்டினால திரைகள் விலகிவிடும். இதை தான் 6 திரையாக காமிச்சிருக்கிறாங்க. சிற்சக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தின்னு அதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் மக்களுக்கு புரியாது. மெயினாக என்னன்னா பற்று. ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின். ஆசை விடவிட ஆய்வரும் இன்பம், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். அப்போ நமக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த 6 வகையான செயல்பாடுகளே உன்னுடைய நேரத்தை நீ கழிக்காதப்பா. உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய். நீ அறிவுபூர்வமாக அந்த ஆன்மா விளங்குகிற இறைவன் அருள் வெளிப்படுகிற அந்த ஆன்ம லயத்தில் நீ இருக்க கற்றுக்கொள். அதனால தான் ஞானசரிகளை பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணும் இதுவே. அப்போ நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து இந்த இடத்துல நீ இணைந்து உணர்ந்து நெகிழ்ந்தேன்னா அதுக்கு பேர் தான் அன்பு. அன்பு செய்தல்னு பேர். அன்பு செய்தல் நம்ம என்னென்னவோ நினச்சிக்கிறோம். ஆனால் வள்ளல் சொல்லுகிற அன்பு செய்தல் என்பது நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து எங்கே? ஆன்மாவிலே நீங்கள் செய்கிற செயலுக்கு பெயர் தான் அன்பு செய்தல். அன்பே நிறைந்து நிறைந்து இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கண்களிலிருந்து தாரையாக தண்ணி ஊற்றெடும் கண்ணீரதனால் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் மம்மின் உலகையிலர். எங்கே? இதை தான் சொன்னார் அவர்.
நம்ம அதை தவிர மிச்சம் எல்லாம் செஞ்சுங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, செயல்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் தயவு செய்து சன்மார்க்க நண்பர்கள் ஆழ்ந்து சொன்ன வள்ளலார் சொன்ன 6ஆம் திருமுறை பாடல் இது. என்னுடைய கருத்தே இல்லை, இது நான் உணர்ந்ததுனால உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அவர் சொல்லுகிறதுன்னா, அருள் விளங்குகிற திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிதி விளங்குகிறது, அழியா பொருள் விளங்குதல் காண்மினோ. அழியா பொருள் எது? உலகத்தில் 2 பொருள் தான் அழியாதது, ஒன்று இறைவன், இன்னொன்று ஆன்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சத்து அப்படின்னு சொன்னால், சத்து விசாரம்னு சொன்னாலே பரோபகாரம் சத்து விசாரம், சன்மார்க்கத்தில் 2 வழி சொல்லுவார். சத்து விசாரம் சொன்னால் ஊருக்கு அதை பேசுறதில்ல, அப்படியே அந்த பொருளை போட்டு விளக்கிக்கின்னு போகிறதில்ல. 2 பொருள் தான். சத்து என்றால் ஒன்று இறைவன், இன்னொன்று ஆன்மா. 2 பொருளை பற்றி நம்ம சிந்தித்து செயல்படுறது, அதை பற்றி விளக்கங்களை தெரிந்து கொள்வது தான் சத்து விசாரம். ஊருக்கு அதை பேசுறது கிடையாது. நம்ம என்ன நினச்சோம், சத்து விசாரம்னா எதையோ பேசிக்கிறது, என்னென்ன தெரியுமோ எத்தனை புக்கை படிச்சோமோ அத்தனையும் பேச்சுங்கிறது, அதை பற்றி பேசுறது, அது சத்து விசாரம் கிடையாது. சத்து என்கிற 2 பொருள், ஒன்று ஆன்மா, ஒன்று இறைவன். இதை 2 பற்றி நீ பேசுறியா, அதுதான் சத்து விசாரம். ஆன்மான்னா என்ன சொல்லிட்டார் அவர், இந்த இடத்துல இருக்குதுப்பா, அதோட நீ தொடர்பு கொள்ளு. அப்போது பொருள் விளங்குதல் காண்மினோ காண்மினோ புவியீர். பார்க்க மாட்டீங்களா கேட்குறார் வள்ளலார். ஏன்னா நம்ம பார்க்க மாட்டேன்றோம், கொஞ்சம் பாருங்கப்பா, காண்மினோ புவியீர். அவருக்கு அவருக்கு ஆதங்கம் பாருங்கப்பா சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, மருள் விளங்குளும் வாதனை தவிர்த்து, மருள் உளங்கொளும் வாதனை. இந்த உள்ளம் என்கிற இந்த மனசு இருக்குதே, அது எப்படி இருக்குதுன்னா மருள் இருக்குது. வள்ளலார் சொல்லுவார், இருள் மருள் தெருள் அருள். இதுதான் படி. இருள் இருந்துக்கு மருள் வரணும், மருள் வந்தவருக்கு தெளிவு வந்தவருக்கு அருள் கிடைக்கும். அப்போது மருள் விளங்கொளும் இந்த மனசில் நீ எல்லா கடவுளையும் வச்சுருக்கிற, எல்லாம் உண்மை தான் நினச்சிங்கிற, நினப்பே தப்பு. முதல்ல நினப்பு தான் பழப்பு கெடுத்தது. அதில் முதல் தெளிவுக்கு வாணி, கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிறார், எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். அவர் விளங்கி கொண்டிருக்கிற 4 இடம். அந்த 4 இடத்துல நம்ம இறைவனுடைய அருள் பெறுவதற்கு பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், உழைப்பு எடுக்கணும். ஆனால் உலகத்தில் இருக்க இமயமலை இருக்கிற கைலாசத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறான் நம்மால், எவ்வளவோ செலவு பண்ணிக்கின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கின்னு போய். ஆனால் 1/2 மணி நேரம் உட்காந்து மனசை கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் நேரம் உள்ளே தியானம் பண்ணுப்பான்னா என்னால் முடியாதுங்க. உட்கார வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுப்பா, கண்ணை முடிக்கணும் அப்படின்னா அப்படியே தலை ரவுண்டு அடிக்குது. என்னடான்னா எனக்கு மயக்கமாகுது சார்ன்றோம். என்ன காரணம்? முயற்சியே பண்ணலை, தெளிவு இல்லை. அந்த மனம் அப்படியே மயங்கி போய் கிடக்குது. அதெல்லாம் மயக்கம் வந்தவன் எப்படி சுற்றுவானா, ரவுண்டு அடிப்பானா, அப்படி அடிக்கிறான். அதான் சொல்கிறாரு, மருள் விளங்கொளும் வாதனை. வேதனை பாது, நீ இது மாதிரி இருக்கிறது உனக்கு வேதனை, அது நீ நல்ல வழிக்கு போகமாட்ட, துன்பங்கள் தான் அதிகமாகும். அப்படிப்பட்ட வேதனை தவிர்ந்து அருள் வளர்த்தால், அப்படி இந்த ஆன்ம நிலையிலே உன்னுடைய கருத்தை கவனத்தையும் அறிவையும் செலுத்த உனக்கு அருள் விளங்குகின்ற இடத்தை பற்றி தெரியும். அருள் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும். இறைவன் துடித்து கொண்டு இருக்கிறார். எந்த உடம்பிலிருந்து நம்ம செயல்படலாம்? வள்ளலார் உடம்பிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செயல்பட்டார். ஏன்னா அந்த ஃபிட்டுக்கு அவர் வந்தார். அது மாதிரி அவர் ஏங்கிக்கிறார், யார் அந்த வழக்கு வருவான். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, எம் குலத்து முதல் மகன் நீ. இறைவனா வள்ளலாருக்கு சொன்னாராம், நீ தாம்பா என் குலத்தில் வர்ற முதல் மகன். அப்போ மிச்ச பேர்லாம் என்ன? நம்ம கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கணும். அப்போ வள்ளலார் தான் முதல் மகன் இறைவனே சாட்சி கொடுத்துட்டார். அப்போ அவருடைய அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம், அதை தான் சொல்கிறாரு, அருள் வளர்த்தால் தெருள் விளங்குவீர். தெளிவுக்கு வாங்கப்பா. தெருள்னா தெளிவு, தெருள் விளங்குவீர். இந்த விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஞான சன்மார்க்கமே தெளிவின். இப்படிப்பட்ட தெளிவான கடவுளை பற்றிய அருள் விளங்குகிற இடத்தை பற்றிய செய்தியெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தால் தெரிஞ்சுப்பீங்கன்னா, சன்மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா தான் தெரிஞ்சுப்பீங்க. வேறு எங்கே போனாலும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா நான் 35 வருஷமாக ரவுண்ட் அடிச்சிட்டேன். சைவம், வைணவம், என்னென்ன மார்க்கங்கள் இருக்குதோ, பிரம்மகுமாரிகள், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், குண்டலினி யோகம், வாசி யோகம், யோகாசனம், அப்புறம் பிராணாயாமம், மொத்தத்துலேயும் போய் பார்த்துட்டேன். ஏன்னா தேடினேன் அப்படி நான் கடவுளை, உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார், அவரை நான் அடையணும்னு சொல்லிட்டு தேடி 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 திருநாவுக்கரசர் சொல்லுவார், தலைவனை தேடி 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 என்னுள்ளே கண்டு கொண்டேன்னுவார். பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்க பூரா சொன்னாங்க, உள்ளதாம்பா நான் பார்த்தேன்றாங்க. ஆனால் நம்ம என்றைக்காவது அவங்க சொன்னதை பாட்டாக படிக்கிறோம்.
ஆனால் உள்ளே தேரத்துக்கு முயற்சி பண்ணோமா? அவர் சொல்லிட்டார், ஞானத்தை தலைவனை தேடி தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன். அவர்கள் கண்டு கொண்ட இடம் எது? உள்ளே. அப்போ என்னுள்ளே கண்டு கொண்டேன்னு திருநாவுக்கரசர் 81 வயது வாழ்ந்த பெரியவர், சைவத்தினுடைய 3 முதல்வர்களிலே ஒருவர். அப்படிப்பட்டவர் சொல்கிறாருன்னா, ஞான சன்மார்க்கமே தெளிவின். இந்த தெளிவை தான் வள்ளல் பிறார் நமக்கு அழுத்தமாக சொல்கிறாரு. ஞானன்னு சொல்லிட்டார், சன்மார்க்கம்னு சொல்லிட்டு ஞானம்னு சொல்லிட்டார். ஞானம் என்றால் பேரறிவு. பேரறிவு என்கிற இறைவனுடைய உண்மைத்தன்மையை இந்த உலக மக்களுக்கு விளக்கி சொல்லுகின்ற சன்மார்க்கம் என்கிற சத்து மார்க்கம். சத்து என்றால் ஆன்மா, இறைவன். இதை ரெண்டை பற்றி சொல்லுகிற அந்த வழி தான் சிறந்த வழி, நீங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பாடலே நமக்கு வள்ளல் பெருமான் முத்தாய்ப்பாக தன்னுடைய அனுபவ உண்மைகளை விளக்குகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பாடல். ஐயா நன்றிங்க. இப்போ இந்த பாடலில் கூட காண்மினோ ஆமாம் அப்படின்னு 2 வார்த்தையை போட்டிருக்காரு. ஆமாம். அப்போ அதில் ஒரு சூட்சுமம் இருக்கு ஐயா சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அதாவது சிற்றம்பலத்துக்கு கீழே பொன்னம்பலம் சூரியன் 2 இருக்குது. ஆமாம். அந்த சந்திரனை சூரியனோடு சேர்ந்து பொன்னம்பலத்திலிருந்து பொற்சபையிலிருந்து சிற்றபைக்கு. ஆமாம். அதாவது கல்லுண்டார் எனப்பகன்றார் கனக சபை நடுவே கண்டதுண்டு, சிற்சபையில் உண்டதும் உண்டு. காணுகின்ற காட்சி அனுபவம் என்பது பொற்சபை அனுபவம், அனுபவிக்கின்ற அனுபவம் என்பது சிற்சபை அனுபவம். அதில் தான் அவர் இதுக்கு பொற்சபை சிற்சபை அனுபவத்தை உணரணும், பொற்சபை அனுபவத்தை காணணும். இதை அடக்கி என்ன சொல்கிறாரு, சிற்சபையை சொல்லிவிட்டு இதை உணரக்கூடிய பக்குவம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பொற்சபையில் பார்க்கணுன்றார். அதெல்லாம் காண்மினோ நாங்கள் அண்டர்ஸ்டுட். இதெல்லாம் வந்து பயிற்சி போகிறவங்களுக்கு இதனுடைய உண்மை புரியும். அது சிற்சபை அனுபவம் என்பது அனுபவிக்கக்கூடிய சுவைக்கக்கூடிய உணர்வு. அது அந்த சுவையை போய் பாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் அதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வள்ளலுடைய வார்த்தைகளில் இருக்கிற பொக்கிஷம். அந்த மாதிரி அருப்பால ஆமாம், ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வந்து அவ்வளோ கூர்ந்து போட்டிருக்காரு. ஆமாம், அப்படின்றத ஒரு செயல்பாட்டு நிலையை தான் போட்டிருக்காரு ஒழிய படிக்கிறதுக்கோ கிடையாது. செயல்பாட்டு நிலை எல்லாமே. இந்த செயல்பாட்டு நிலையை நம்ம செயல்பட சொல்ல தான் புரியும் நமக்கு. அதனால தான் நான் அந்த செயல்பாட்டு நிலையிலிருந்து தான் உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் நான். ரொம்ப நன்றி என்று இதோடு அந்த விளக்கத்தை முடித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடல் வந்து மொத்தம் அப்படி உலகருக்கு உய்வகை கூறல். ஆமாம். அதாவது நம்ம மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன ஏன் பண்ணணும், ஆமாம், அப்படி தெரியாது மூச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கு நான் எப்படியா உயிர்றது, இந்த பிறவியை நான் எப்படியா கழிக்கிறது அப்படின்றதுக்கு ஐயா சொல்லியிருக்கிறது. அதனுடைய முதல் பாடல், பாட்டுடைய முதல் வரி கட்டோடே கனத்தோடே. பாட்டு நம்பர் வந்து 5556. அன்பர்கள் எல்லாம் திருவருட்பா 6ஆம் திருமுறை எடுத்துக்கொண்டு பாடல் நம்பர் 5556 எடுத்தீங்கன்னா அந்த பாடல் தெரியுங்க. முதல் வரி வந்து கட்டோடே கனத்தோடே. கட்டோடே கனத்தோடே வாழ்கின்றோம் என்பீ, கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி, பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவும் நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே 2 சேர்த்து என்னவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. ஐயா, உலகவர்களுக்கு இந்த உலகவர் உய்வகை கூறல். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உய்யணும்னா என்ன? பிறவியினுடைய குறிக்கோள் என்ன? இறைவனை அடையணும். மறுபடியும் இந்த பிறவி என்கிற புனரபி ஜனனம் புனரபி மரணம், இந்த ஜனன மரணத்துக்கு ஆளாகக்கூடாது. அவர்கள் வந்து என்ன அடையணும்னு கேட்டால் கடவுள் நிலையை பெறணும், கடவுளுடைய அருளை முழுமையாக பெறணும். அதுதான் உலக மக்களாக பிறந்தவர்களுடைய பயன். அதுக்கு தான் சொல்கிறார் அவர், உலகவரை பார்த்து சொல்கிறாரு, உலகீர் பித்துலகீரேன்ட்டார். உலகீர் பித்து உலகீர். பித்துன்னா பித்தம் அதிகமானா பைத்தியம், பைத்தியக்கார உலக மக்களேன்றார். பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு. பித்து உலகீரே. நீங்கள் செய்கிற செயலெல்லாம் என்னன்னா பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான்.
அப்படிப்பட்ட குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையில் போயின்னு இருக்கிறீங்க. பித்து உலகீரே. உங்களுடைய வாழ்க்கை வந்து பைத்தியக்கார வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறீங்க. நீங்கள் அறிவாளி வாழ்க்கையை நீங்கள் வாழ தெரிஞ்சுக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பித்து உலகீரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறாரு அவர் மக்களை பார்த்து? பைத்தியக்காரனுங்களே அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். நம்ம பைத்தியக்கார வாழ்க்கையை வாழ்கின்ற உலக மக்களேன்னு கொஞ்சம் பணிவாக சொல்கிறார் அவர். ஏன்னா நம்ம செய்கிற தப்பையும் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற மக்களே உங்களை முதன்மைப்படுத்தியும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு தான் முதல்ல வரியில் வைக்கிறாரு, கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர். கட்டு, பணக்கட்டு, ஜனக்கட்டு, அப்புறம் உற்றார் உறவினர் கட்டு, அண்ணன் தம்பி கிட்ட கட்டு. இந்த கட்டெல்லாம் நமக்கு வந்து எதுவரை வரும்? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். வீடு வரை மனைவி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்ட்டார். கடைசி வரையில் இறைவன் தான்ன்றதை அவர் கூட சொல்ல தெரியல, கவிஞர் கூட. யாரோன்ட்டார் அவர். ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பொழுது. கடைசி வரை இறைவன் சொன்னால் என்ன, அதை தான் சொல்கிறார். கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர். இதெல்லாம் என்னை காப்பாற்றணும் நீ வாழ்ந்துங்கிறியாப்பா, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தியா? இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு உன்னை காப்பாற்றும்? அப்போ இதெல்லாம் என்னை காப்பாற்றாதுன்றதை நீ இப்போ எப்போ புரிஞ்சுக்க போகிற? அதுக்காக தானே வாழ்ந்துங்கிற. ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, என் மனைவிக்காக தாங்க நான் வாழ்ந்துங்கிறேன். இன்னொருத்தர் 75 வயசு எல்ஐசி ஏஜென்ட் என்கிட்ட வந்தார். ஐயா என்னங்க இந்த வயசில் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டை வந்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், என் பேரனுக்காக வந்துக்கிறேங்கன்றார். அவர் பொண்டாட்டிக்கு பொண்ணு பிள்ளைகள்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டாராம். இப்போ பேரனுக்காக எல்ஐசி ஏஜென்ட்டு போட்டு அவனுக்கு சொத்து சேர்க்கணுமா? மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? கடைசி வரையில் பொருள் தரதேவா வாழ்க்கை? என்றைக்கு தான் இந்த இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிவு கட்ட போகிறீங்க நீங்கள்? அவர்கிட்ட இது மாதிரி விளக்கம் இருக்குதுங்க. போதுங்க, இந்த வயசு 75 வயசாகி போச்சு, இனிமேல் கொஞ்சம் அருளை தேரத்துக்கு முயற்சி பண்ணுங்க, கடவுள்னா என்னான்னு கொஞ்சம் சிந்திங்க அப்படின்னா, உடனே அவர் ஒரு மணி நேரம் பேசியிருந்தேன். உடனே 75 வயசு பெரியவர் விழுந்து காலில் விழுந்து, நான் எவ்வளோ பேர்கிட்ட போனேங்க, இப்படிப்பட்ட செய்தி யாரும் சொல்லலை எனக்கு, உங்ககிட்ட தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான். இனிமேல் நான் வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுறேன், நீங்கள் சொன்ன வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்பா ஏஜென்ட்டா, சரி போட்டுக்கப்பா ஒன்று, அவ்வளோதான். இல்லையா, இல்லைப்பா அவ்வளோதான் தீர்ந்து. அவ்வளோ பெரிய வயசு பெரியவர் அவருடைய வாழ்க்கையை வீணாக வாழ்ந்துங்கிறார். பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காக பொண்ணு வாழ்ந்துட்டு இப்போ பேரனுக்காக நான் எல்ஐசி ஏஜென்ட் வந்துருக்கிறேன்றார். இதை கேட்க சொல்ல மனசு வள்ளலாருடைய வழியில் வரதுனால, ஐயோ நான் தான் இவ்வளோ வயசு பெரியவர் இப்படி வாழ்ந்துங்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அவருக்கு விளக்கம் சொன்ன உடனே அவருக்கு இனிமேல் நான் திருந்துறேங்க அப்படின்றார். அதை தான் வள்ளலார் சொல்கிறார், கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு, என்ன சரி நான் இப்படி வாழ்ந்துட்டேம்மா, நான் என்னப்பா பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு வள்ளலார் சொல்கிறாரு, கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். நீ இப்படி வாழற வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி வாழ்க்கிற வாழ்க்கையை நீ வாழணும். என்ன வாழணும்? கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதணும், கருதீர்ன்றார். அப்போ அவர் 6ஆம் திருமுறையில் நீ என்ன பண்ணணுன்றதை விளக்கமாக சொல்கிறார். ஆனால் 6ஆம் திருமுறை கிட்டேயே நம்மளால் வரமாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டால் புரியலன்றாங்க. ஏன் புரியல? சிந்தனை பண்ணால் புரியாத போயிடுமா? இல்லை சன்மார்க்க சங்கங்களுக்கு போங்க, கேள்வி கேளுங்க. இல்லை சன்மார்க்க அன்பர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள தேடி போங்க. எதுக்கோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஏன் நல்லதுக்கு போய் தேடுங்களேன், கொஞ்சம் செலவு பண்ணுங்களா. கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கண்ணு உங்கள்கிட்ட இறைவன் கொடுத்துருக்கிற 5 ஞானேந்திரியங்களில் ஒன்று. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு பிரதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணு. கண்ணு என்ன அம்சம்னு கேட்டேன்னா ஒளியினுடைய அம்சம். நான் பல அன்பர்கள், நான் மருத்துவத்துறையில் இருந்ததுனால இந்த உடம்புல முதல் எது உற்பத்தி ஆகுதுன்னு டாக்டர்கிட்டலாம் கேட்டேன், ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன். முதல்ல இந்த உடம்புல வந்து கருவில் உற்பத்தி ஆகிறது ஹார்ட்டு தான்ட்டாங்க. ஏன்னா ஹார்ட் பீட்டு தெரிஞ்சால் தான் நாங்கள் கரு உற்பத்தி ஆச்சுன்னா ஃபைனல் வருவோன்னு. ஆனால் பட்டினத்தார் வந்து தன்னுடைய பாடலில் சொல்கிறாரு, இந்த உடம்பில் முதலில் ஏற்படுவது கண்ணுன்றார். நீங்கள் பட்டினத்தார் பாடல் எடுத்து படித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, முதல்ல இந்த உடம்பில் ஏற்படுகிற உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணு. ஏன்னா ஒளியினுடைய அம்சம். ஒளியினுடைய அம்சமாக தான் ஆன்மா, ஒளியினுடைய அம்சம். அந்த ஒளியினுடைய அம்சம் உள்ளே வந்த பிறகு தான் இந்த உடம்பு ஃபார்ம் ஆகுது. இந்த உடம்பு ஃபார்ம் ஆக சொல்ல முதல் ஏற்படுகின்ற உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணு தான். இதை மெய்ஞானி சொல்லிட்டார், பட்டினத்தார் சொல்லிட்டார் பாடலில். ஆனால் விஞ்ஞானிகள் இன்னும் சொல்லலை, சொல்ல தெரியல, சொல்ல முடியல. இதுதான் சன்மார்க்கத்தினுடைய லட்சியம், உண்மைகள். அதுதான் சொல்கிறார் அவரே, கண்ணோடே கருத்தோடே, கருத்துன்னு அறிவு, உங்களுடைய அறிவையும் கண்ணையும் கருத்தனை கருதீர். கருத்தன்னா இறைவன். இறைவனை நீங்கள் கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். நீங்கள் உங்கள் கண்ணாலையும் உங்கள் அறிவாலையும் இறைவனை நீங்கள் கருத வேண்டும், நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பா அது?
கண்ணாலையும் நான் எங்களுக்கு தெரியலையே, வழி தெரியலையே, கண்ணாலையும் கருத்தாலையும், கருத்தன்னா இறைவனை முதல் இறைவன்னா யாருன்னே தெரியல, பலவேறு கடவுளர்கள். அப்போ எந்த கடவுளை நான் கருதுறது? கண்ணோட கருத்தோட. அதான் வள்ளலார் சொல்கிறாரு, அந்த கடவுளெல்லாம் கண்ணால் கருத முடியாது, அதெல்லாம் பொய்க்கடவுள்கள். இது கண்கண்ட கடவுள். எது? வள்ளலார் சொல்லுகிற அருட்பெருஞ்சோதி கடவுள் கண்கண்ட கடவுள். அதால் நீ கண்ணால் பார்க்கலாம், அவருடைய திருவடியை பார்க்கலாம், திருநடுவை உணரலாம், திருமுடியில் போய் மெர்ஜ் ஆகலாம். நான் கண்டேன், நான் புணர்ந்தேன், நான் அது ஆனேன். இதுதான் வள்ளலார் அனுபவம். அவர் முதல் பார்த்தாரு. அப்போது கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதணும். கருதுறதுக்கு என்ன வழின்றதை சன்மார்க்க சங்கத்துக்கு கேட்கணும். கேட்ட பிறகு பயிற்சியாளர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, எப்படி என்னான்னு. எடுத்த உடனே சொல்லிவிட முடியுமா? அதுக்கு நீங்கள் என்ன தரோம்? நீங்கள் அந்த முயற்சியில் இருக்கிறீங்களா? உண்மையிலேயே வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறீங்களா? ஒழுக்கத்தில் இருக்கிறீங்களா? அசுத்த ஆகாரம் உட்கொள்கிறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் கண்ணோடு கருத்தோடு கருத்தனை எப்படி கருத வேண்டும் என்பதை உட்கார வச்சு உங்களுக்கு சுட்டி காட்டி உணர்த்துவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வழி தான் சன்மார்க்க வழி. வள்ளல் பெருமான் அப்படி தன்னை நாடி வந்த மெய்யன்பர்களுக்கு, பக்குவப்பட்டவர்களுக்கு உட்கார வச்சு இந்த சிற்ஜோதியே இயலுரு ஆதி அந்தம் என்றருளிய அருட்பெருஞ்சோதி, படிமுடி கண்டனை பார் இது பார் என அடிமுடி காட்டி அருட்பெருஞ்சோதி, இப்படி கண்டனை இனி உரு படியலாம் அப்படியே எனும் அருட்பெருஞ்சோதி, துறை இது வழி இது துணி இது நீ செய்யும் முறை இது. எனவே இவ்வளோ சொல்கிறாருங்க அகவல்ல. அப்போ இந்த சிற்ஜோதி என்றார், அந்தன்னு சொல்லலை அவர். அந்தன்னா தூரம், இந்த எண்ணா பக்கத்திலே இருக்குது, உங்ககிட்டே இருக்குது அந்த ஜோதி. ஜோதி 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 சுயம் உள்வழியாக அது விளங்கி கொண்டு இருக்கிறது. அதை தான் அவர் பார்க்க சொல்கிறார். கண்ணோடே கருத்தோடே நீ பார்க்கணும்னு சொன்னால் உன் கண்ணு வேணும். சன்மார்க்கத்தில் தியானம் என்பது ஒளி நெறி பயிற்சி என்பது கண்ணை திறந்து கொண்டு செய்வது. கண்ணை மூடின்னு செஞ்சால் அது ஒளி நெறி பயிற்சி கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்ணை திறந்துக்கின்னு சன்மார்க்கத்தில் தியானம் பண்ணுறது தான் ஒளி நெறி பயிற்சி. அப்போ கண்ணை திறந்துன்னு எப்படி பண்ணுறத நீங்கள் எவ்வளவோ தியான பயிற்சிகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. நான் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சிட்டேன். நான் எங்கேயும் எல்லாம் கண்ண முடியும்னு தான் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் வள்ளலார் ஒண்டி தான் ஒளியை, உனக்குள் இருக்கிற ஒளியை நீ பார்க்கணுன்னா கண்ணை திறந்தால் தானே பார்க்க முடியும். கண்ணை மூடினா பார்க்க முடியுமா? அதனால தான் சொல்லிட்டார் அவர், கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னார். ஆனால் இன்னும் வள்ளலாருடைய அந்த நெறியெல்லாம் இன்னும் வரலையே. அதெல்லாம் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் தான் டூப்ளிகேட்டுக்கு தான் அலங்காரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குது. ஆனால் உண்மைக்கு இன்னும் விளக்கம் வரல. அதுதான் அருட்ஜோதி டிவி முயற்சி பண்ணிக்குது. இந்த அருட்ஜோதி டிவி தொலைக்காட்சி நிலையம் அந்த உண்மை வள்ளல் பெருமானுடைய உண்மை கருத்துக்கள் இந்த சமுதாயத்துக்கு போகணுன்றதுனால தான் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துக்கின்னு இவ்வளோ பெரிய பொருட்செலவு முடியாத கூட செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இதை நம்ம உயிர்த்து உணரணும். கேட்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் இந்த நுட்பத்தை உயிர்த்து உணரணும். இப்போ வள்ளல் பெருமானுடைய அருட்செயல் நடந்துக்கின்னு இருக்குது. இந்த அருட்செயலுக்கு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுவரை இந்த விளக்கங்கள்லாம் கிடையாது. இப்போ தான் வள்ளலாருடைய அருட்ஜோதி டிவி ஸ்டேஷன் வந்த பிறகு தான் நமக்கு இந்த விளக்கங்கள்லாம் வெளியே வருது. இதுவும் பெருமானுடைய அருட்செயல் தான். அதால் நம்ம என்ன பண்ணணும்? கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதனம். இதுதான் சன்மார்க்கம். இதை தான் வள்ளலார் சொல்கிறாரு. எப்படி ஏதுன்றதை ஒழுக்கத்துக்கு உட்பட்டு கொலைப்புலை தவிர்த்த நெறியிலே வாழ்வேன் என்று சொன்னால் சுட்டி காட்டப்படும், உண்மை விளக்கப்படும். உங்களுக்கு அந்த தியான பயிற்சியை கண்ணை திறந்து எப்படி செய்கிறது? அதாவது தான் வள்ளலார் சொல்கிறாரு, தனித்திரு விழித்திரு பசித்திரு. முதல் தனியாக இருக்கணும். நீ தனி அறை ஒன்று வேணும். அந்த தனி அறையில் நீ விழிச்சு இருக்கணும், கண்ணை திறந்துக்கின்னு இருக்கணும். அப்போ பயிற்சி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன? பசித்திரு. எப்போ இந்த அருளை நம்ம பெறலாம்? முழுமையாக அப்போ பெறலாம். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஜீரண சக்தி ஆகிங்குது, பேசணும், நடக்க முடியுது. இறைவனுடைய அருள் உள்ள காரியப்பட்டுக்கின்னு இருக்குது. ஆனால் நம்ம உணரல. ஆனால் இந்த அருளை முழுமையாக நம்ம பெற்றால் இந்த உடம்பு என்ன ஆகும்? ஞான தேகமாக மாறும், சுத்த தேகமாக மாறும், பிரணவ தேகமாக மாறும். அப்போ தான் சொல்கிறார் வள்ளலார், நான் பெருதற்கரிய அனுபவங்களை நான் இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் அண்டங்களுக்கு அப்பாலும் இருக்கிற காட்சிகளையெல்லாம் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். கேட்க முடியாத அனுபவ உண்மைகளையெல்லாம் நான் இந்த காதால் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு இருப்பதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஞான சபையை இறைவன் கட்டி காமிக்க சொன்னார். நான் கட்டி அதில் ஜோதி தரிசனம் காமிச்சுக்கிறேன். வள்ளலார் உரையுடைய பகுதியில் குறிப்பாக சொல்கிறார்.
இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்களும் பெற முடியும்னு சொல்கிறார். அதை தான் சொல்கிறார், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். அப்போ கருதுங்கள்னு சொல்கிறாரு, நீங்கள் செய்ய மாட்டேறீங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு, பட்டோடே பணியோடே திரிகின்றோம் என்பீர். சாதாரணமாக வெளியில் வந்தால் எப்படி வரணும்? ஒரு 4 முழ வேஷ்டி, ஒரு சொக்கா, எளிமையான ஆகுதா. இன்னும் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா வெளியே வந்தா பண்ணிக்கிறது தான், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பண்ணிக்கிறது தான், அதுக்கப்புறம் ஷூ ஒன்று போட்டுக்கிறது தான். ஷூவெல்லாம் நம்ம தமிழருடைய மரபா? காலில் கவசம் தெரித்தால் வள்ளலார் சொல்லிட்டார், காலில் செருப்பு போட்டுக்கப்போ, ஏன்னா அசுத்தத்தில் போகிறேனே, அதில் செருப்பு போட்டுன்னு போ. இதை தானே வள்ளலார் சொல்கிறாரு. ஆனால் நம்ம பண்ணுற ட்ரெஸ் இருக்குத ரொம்ப மிக, அதுவும் என்ன உடைக்காக செலவு பண்ணுறது எவ்வளோ? ஒரு சொக்கா என்னன்னு கேட்டால் 3000 ரூபான்றான். இன்னும் பேரெல்லாம் சொல்கிறான். அதுக்கு எளிமைப்பா, நம்மது கதர் தானேப்பா நம்முடைய உண்மை. நம்முடைய வெப்ப பிரதேச கதர் தானே நமக்கு தேவை. சரி, கொஞ்சம் ஓணுமா அறியாத பசங்களா, கலர் சொக்கா போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறோம். அதான் சொல்கிறார் அவர், பட்டோடைய பணியோடு. என்ன பட்டு காஞ்சிபுரத்தில் மினிமம் பட்டு சேலை எடுக்கிறேன்னு சொன்னால், சுத்தமான உண்மையான பட்டுன்னா 7000 ரூபாய் மினிமம். அதுலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஆனால் வர்றவங்க என்ன தெரியுமா, 4000 கிடைக்குமான்றாங்க. உடனே அவன் எடுத்து போடுறான், இது 3000, இது 4000, இது 5000. இதெல்லாம் என்ன டூப்ளிகேட்டு. ஆனால் உண்மையான பட்டோட இதுதான் ஷைனிங் அதிகமாகுது. எடுத்து போயிட்டு 2 வாஷுக்கு போச்சுன்னா மொத்தம் பள்ளி இழிச்சிடும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த பட்டு சேலை கட்டி போனால் தான் நமக்கு மரியாதைன்றோம். இந்த மரியாதைலாம் உலகத்தவர்கள் தான். கடவுள் இதெல்லாம் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட எளிமையாக இருக்க சொல்கிறார், உண்மையாக இருக்க சொல்கிறார், உன்னுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவோன்றார். அதனால் இதெல்லாம் நிறைய செலவு பண்ணாதீங்க. பட்டோடே பணியோடே திரிகின்றோம் என்பேர். பணி என்னன்னா போஸ்ட்டு. நான் கெஸ்டட் ஆஃபீஸராக இருந்தேன். அந்த போஸ்ட்டில் போய் நான் உட்காந்தோன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் 350 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 350 பேரை அந்த போஸ்ட்டில் ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். இது வரைக்கும் நம்ம அங்கே இருந்தால் யாரும் நம்மளை என்னென்ன கண்டுக்க மாட்டாங்க. அந்த போஸ்ட்டில் போய் உட்காந்த உடனே, ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் அங்கே ஆகணுமே, அதனால் ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, இந்த குறை இருக்குது, ஒன்றும் ரெகுலரைசேஷன் ஆகலை, எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கு ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகலை, எனக்கு பெண்டிங் இருக்குது, இது ஒர்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க ஏன்னு பார்த்து சொல்லிட்டு போவாங்க. ஏன்? பணி. பட்டோடே பணியோடே திரிகின்றோம் என்பீர், பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர். இந்த உலகத்திலே மக்கள் பசியால் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். வள்ளலார் சொல்கிறார், வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் துடித்தேன் அப்படின்றார் வள்ளலார். ஏன்னா வள்ளலார் காலத்தில் அவ்வளோ பஞ்சம் தலை விரிச்சாடிச்சு. 2 பஞ்சம் வள்ளலார் காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் வள்ளலார் பார்த்தாரு, இந்த மக்கள் எல்லாம் ஜாதி சங்கங்களை வச்சு அந்த ஜாதிகாரனுக்கு தான் சாப்பாடு போடுறான். உண்மையான அந்த பசியில் வர்றவங்களுக்கு பஞ்ச பராரிக்கு சோறு போடுறதுக்கு யாருமே இல்லை சமுதாயத்தில். அதுக்காக தான் தர்மசாலையை எடுத்து வைத்தினார். அதனால தான் ஒரு தர்மசாலைக்கு ஒரு விதி வகுத்தார். தர்மசாலைக்கு விதியே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வள்ளலார் விதி வகுத்தார். என்ன விதின்னா, எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுடைய பசிப்பினியை போக்குவதற்காக இந்த தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இறைவன் அருளான்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு என்ன சட்டம் திட்டம்னா, சன்மார்க்க சங்கத்துக்கு சட்டம் திட்டம் என்ன? கொலை தவிர்த்தல். தர்மசாலைக்கு சட்டத்திட்டம் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி தவிர்த்தல். ஞானசபைக்கு சட்டத்திட்டம்னா கொலை தவிர்த்தல். பாருங்கள், 3த்துக்கும் சட்டத்திட்டம் இல்லாத நிகழ்ச்சியே கிடையாது. வள்ளல் பெருமான் பேரறிவிலிருந்து சொல்கிறார், சட்டத்திட்டம் இல்லாதே சொல்லுவார். அப்போது பட்டோடே பணியோடே திரிகின்றோம் என்பீர், பசியோடு வந்தோரை பார்க்கவும் நேரீர். பசின்னு இந்த பஞ்ச பராரிகள் இப்படி இருக்கிறாங்களப்பா, இவங்களுக்கு ஒரு வேளை அன்னம் கொடுக்க மாட்டேன்ற. ஆனால் நீ எப்படி இருக்கிற? வசதியாக வாழ்க்கையாக கட்டோடே கணத்தோடே வாழற, பட்டோடே பணியோடே திரிகிற. ஆனால் இந்த உயிர்கள்லாம் யார்? உன்னுடைய ஆண்மனே சகோதரர்கள் தானே, உன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தானே, இறைவனுடைய குழந்தைகள் தானேப்பா இவங்கெல்லாம். அவன் வேறு ஜாதின்றதுனால அவன் கடவுளுடைய குழந்தை இல்லையா? அதில் நீ அவனுடைய பசியை போகிறதுக்கு வழி செய்றியா? அதில் தான் 6ஆம் திருமுறையில் வள்ளலார் சொல்லுவார், தருதானம் உணவென சாற்றிய சத்குருவே. நீ தானம் கொடுக்குறன்னா என்ன கொடுக்கணும்? துட்டு கொடுக்கக்கூடாது. என்ன தானம்? உண்மையான தானம் எதுன்னா பசிக்கு உணவு கொடுக்குறது தான். அதில் உண்மையான பசியில் வாடுகிறவர்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு உணவு கொடுக்குறது தான் சிறந்த தானம். அதை விட சிறந்த தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஞான தானம். ஏன்னா இந்த பசி தானத்தையாவது ஓரளவுக்கு போக்கிடலாம். இந்த ஞான தானத்தை போக்குறதுக்கு சமுதாயத்தில் வள்ளல் பெருமானை விட்ட ஆளே கிடையாது. உண்மையை உண்மையாக சொன்ன, ஞானத்தை உண்மையான கடவுளை சொன்னவர் வள்ளல் பெருமான். அதில் தான் அவர் வள்ளல்னு பேர் அவருக்கு. அதான் சொல்கிறாரு, பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர். அதனால் பசியை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்காங்கப்பா, பசிப்பினியை போக்குறதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சொல்லிவிட்டு, கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர். கொட்டு முழக்கு. கொட்டுன்னா மேலத்தாளம்,
முழக்கு என்ன? ஆயன வாத்தியங்கள். நல்ல விசேஷத்துக்கும் மேலதாளம் வச்சிடறான், அபசகனத்துக்கும் மேலதாளம் வச்சிடறான். பாருங்கள், ஒருத்தர் செத்து போனார்னா அதுனா உடனே ஒரு பறை ஒலி வச்சிடறான், 4 தெரு கேட்குற மாதிரி. வள்ளலார் சொல்கிறார் இதெல்லாம் கூடாது அப்படின்றார். தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து இந்த பறை ஒலியெல்லாம் முழங்கக்கூடாது. இங்கே பாருங்கள், கல்யாணமா அவ்வளோதான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தமிழ் திருமணம்னு போட்டு என்னுடைய சங்கத்துக்கு வர அன்பர் வந்து ஒரு கல்யாணம் நடத்தினார். நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே பாட்டுக்கு அவர் ஏதோ ஒரு தேவாரமோ என்னவோ சொல்லிட்டுக்கிறாரு. சைவ அன்பர் அவர் நடத்தினவர். சரி, ரைட்டு, ஏதோ தமிழ் திருமணம், ரைட்டு. ஆனால் இந்த பக்கம் மேலத்தாளம் நாதஸ்வரம் ஓடிக்கினே இருக்குதே ஒழிய அந்த சவுண்டு தான் காதில் கேட்குதே ஒழிய அவர் என்ன தேவாரம் சொன்னார் என்னன்றதே காதில் வழியில். அங்கே ஒரு ஸ்பீக்கரும் வைக்கல. கடைசியில் முடிச்சு தாலி எடுத்து கொடுத்து கட்டுங்கன்றார். தீர்ந்து போச்சு கதை. இது வரைக்கும் நாதஸ்வரம் தான் மற்ற மேலே தான் ஓடிங்குது. நாங்கள் பார்த்துன்னுக்கிறோம், ஒரு பாட்டும் எங்கள் காதில் விழவே இல்லை. என்ன தமிழ் திருமணம்? தயவுசெய்து சிந்திக்கணும். நம்ம எதுக்கு அங்கே மேலத்தாளத்துக்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் பறை ஒலியெல்லாம் கூடாது, சன்மார்க்கத்தில் கூடாது. சரி, அவங்களுக்கு தெரியல வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த அரை மணி நேரம் மாங்கல்யம் தரிக்க சொல்ல அவர் என்ன பாட்டை சொல்கிறாரு, என்ன விளக்கம் சொல்கிறாரு, மேலத்தாளத்தை நிறுத்துங்க, இந்த விளக்கம் கேட்கட்டும். நாங்கள் ஒரு மைக் வச்சு அவர் என்ன தேவாரம் சொன்னார், அதனுடைய கருத்து என்ன, ஒன்றும் கிடையாது. மெய்யன்பர்களே, இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது மாதிரி, அதாவது 6ஆம் திருமுறையில் முக்கியமான பாடல்களை எடுத்துக்கொண்டு ஐயா விளக்கம் கொடுத்து வருகின்றார்கள். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.